இந்த வீடியோல நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இது ஒரு சாதனை அப்படின்ற லெவலுக்கு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக்ஸ் ஃபீல்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்வென்ஷன் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்திரன் படம், அதாவது 2010ல டைரக்டர் சங்கரோட இயக்கத்துல வெளிவந்த பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் எந்திரன். இந்த படத்துல வந்து எப்படி டாக்டர் வசீகரன் வந்து இந்த ரோபோட்டுக்கு உணர்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இரவும் பகலமாக வேலை செஞ்சு லேப் ஃபுல்லாக எழுதி போட்டு சனா கூட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக அந்த ரோபோட்டுக்கு, அதாவது சிட்டிக்கு வந்து உணர்ச்சிகளை கொடுப்பாரோ அந்த லெவல் இல்லாட்டி இருந்தால் கூட அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்மள குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ரியல் வேர்ல்டில் இருக்க சயின்டிஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதாவது ரோபோட்ஸுக்கெலாம் உணர்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு நடந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா NUS அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூரில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பாஞ்சி மாதிரியான ஒரு மெட்டீரியலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு ரோபோட்டை என்ன பண்ண வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோபோட்டு ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது வந்து இன்னும் ஆப்ஜெக்ட்னு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல் கிட்டத்தட்ட நம்மளோட ஹியூமன் ஸ்கின்னை ரெப்ளிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஹியூமன் ஸ்கின், அதாவது நம்மளோட தோலில் எங்கேயா வந்து காயங்கள் கீழே வந்து எதாவது அடிபட்டுருச்சு இல்லை எங்கேயா லைட்டாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு 2-3 வாரங்களில் காயம், என்ன காயனா ஒரு 2-3 நாளில் கூட சரியாயிடும். கொஞ்சம் பெரிய காயனா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின் வந்து அதுவே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று டிஷ்யூஸ்லாம் க்ரோ ஆகி மறுபடியும் வந்து அந்த ஸ்கின் வந்து நார்மலாக மாறும்ல. இந்த ஒரு ஹியூமன் ஸ்கின்னுக்கு இருக்க இந்த ஒரு கெப்பாசிட்டியை இந்த ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியலுக்கும் இந்த குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மெட்டீரியல் நீங்கள் 2ஆக கட் பண்ணி வெட்டி வச்சா கூட கொஞ்சம் டைமில் இது வந்து ஒன்றா ஃபியூஸ் ஆகி ஒரே மெட்டீரியலாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னப்பா ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் இதுக்கு ஒரு க்யூட்டாக இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலி இன்னர்வேட்டட் ஃபோம், அதாவது AiFoam அப்படின்ற மாதிரி செல்லமாக கூப்பிட்றாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்னர்வேட்டட் ஃபோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இன்னர்வேட்டட் அப்படின்ற வேர்டை நான் அதாவது கூகுளில் வந்து சர்ச் பண்ண போது என்ன வந்ததுன்னா சப்ளைங் நர்வ்ஸ் டு த ஆர்கன்ஸ், அதாவது பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்ற மாதிரி ஏதோ வந்தது. அதாவது ஒரு பார்ட்டுக்கு ஒரு உணர்ச்சிகளை கொடுக்குறோம், ஒரு நர்வ்ஸை சப்ளை பண்ணோம், ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குறோம், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபோம் மெட்டீரியல், அதாவது ஒரு ஸ்பாஞ்சி மாதிரியான ஒரு மெட்டீரியலுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு ஆக்டிவேட் பண்ணுறாங்களா. ஸோ அதனால் வந்து இதை ஆர்டிஃபிஷியலி இன்னர்வேட்டட் ஃபோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்கிறாங்க. என்னம்மா யோசிச்சு பேர் வைக்கிறாங்க பாருங்களேன். அது சரி, எப்படி இந்த AiFoam வந்து தானாக செல்ஃபாக ஹியூமன் ஸ்கின் மாதிரி அதுவே செல்ஃபாக ஹீல் ஆகிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இதோட காம்போசிஷன், அதாவது இந்த மெட்டீரியலோட கலவை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த AiFoam அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எலாஸ்டிக் பாலிமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட எலாஸ்டிசிட்டி, அதாவது இதோட இழுக்கிற தன்மை, இதை வந்து எந்த லெவலுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 1 சென்டிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இந்த ஃபோம் மெட்டீரியலை எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டரை விட அதிகமாக இதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. அதாவது ஒரு லென்த்தை 2 மடங்கை விட அதிகமாக அதை வந்து இழுக்க முடியும், அந்த லெவலுக்கு வந்து இது எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாலிமர் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ஹைலி எலாஸ்டிக் பாலிமர். பாலிமர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் மாலிகூல்ஸோட ஒரு செயின் மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் பாலிமர்ஸ் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், ஓகேவா? ஸோ இந்த கெமிக்கல் காம்பவுண்டு கூட என்ன பண்ணுறாங்க, ஃப்ளூரோ பாலிமர் அப்படின்ற மாதிரி இன்னொரு கெமிக்கல் காம்பவுண்டை இவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த ஓவரால் சப்ஸ்டன்ஸோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறாங்க. அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு லிக்விடோட மேற்பரப்பில், அதாவது அதோட சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசை இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் எப்படி வந்து ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ஒரு லிக்விடில், இப்போ தண்ணி மேலே வந்து ஒரு விசை இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்னா அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்க அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று புல் பண்ணுது. ஸோ இது வந்து புல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சர்ஃபேஸில் ஒரு விசை இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த விசையால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரை விட டென்சிட்டி அதிகமாக இருக்க ஒரு பொருள், அதாவது பூச்சிலாம் தண்ணியில் மிதக்கிறத நம்ம பார்த்துருப்போம். சின்ன பிளேடு, இந்த மாதிரி சின்ன சின்ன பின்னு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கிளிப்லாம் மேலே வச்சிங்கன்னா அது வந்து ஃப்ளோட் ஆகும். அது வந்து இந்த பேப்பர் கிளிப்லாம் தண்ணி விட அதிகமான டென்சிட்டியை கொண்ட ஒரு பொருள். பட் ஆனால் அது வந்து ஃப்ளோட் ஆகுது, ஏன்னா வந்து இதோட சர்ஃபேஸ் டென்ஷனால். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளூரோ பாலிமர் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பவுண்டை இந்த ஒரு ஹைலி எலாஸ்டிக் பாலிமர் கூட மிக்ஸ் பண்ண போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சர்ஃபேஸ் டென்ஷன் குறையிறதுனால இது வந்து செல்ஃபாக ஹீல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டோட லீட் ரிசர்ச்சரான பெஞ்சமின் டி அவர்கள் வந்து சொல்கிறாரு.
ஸோ இந்த காம்போசிஷனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் மெட்டீரியல் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணால் கூட இது கொஞ்சம் டைமில் ஒன்றுக்கு ஒன்று ஃபியூஸ் ஆகி ஒரே மெட்டீரியலாக மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரிசர்ச்சர்ஸ் டீம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல் வந்து செல்ஃபாக ஹீல் ஆகணும் அப்படின்ற பாயிண்ட் வரைக்குமே நிறுத்தலை. இவங்க மேற்கொண்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ண வைக்கணும், அது இன்னும் ஒரு பொருள்னு டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, மேற்கொண்டு இன்னும் பல சப்ஸ்டன்ஸை வந்து இந்த ஃபோம் மெட்டீரியல் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்க, அதாவது கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன மெட்டல் பார்ட்டிகல்ஸ், அதாவது இரும்பு துகள்களை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அது கூட வந்து டைனி எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா வந்து மின்முனைகள் அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. மின்முனைகள் அப்படின்றா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகிட்டு லீவ் பண்ணுதோ அதை வந்து சிம்பிளாக நம்ம எலக்ட்ரோட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைனி எலக்ட்ரோட்ஸை இந்த ஃபோம் மெட்டீரியல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டாக மாறுது. அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபோம் மெட்டீரியலால் உருவான ஒரு ரொபோட்டிக் ஹேண்டு ஒரு பொருளை வந்து பிடிக்கும் போது என்ன ஆகுது, அந்த மெட்டீரியலுக்குள்ளே இருக்க இந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் கிட்ட வருது. ஓகேவா? இது வந்து க்ளோஸராக வரப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மின் பண்புகள், அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறுபடுது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை இந்த டைனி எலக்ட்ரோட்ஸ் வழியாக வந்து கம்ப்யூட்டரில் டிடெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்து அடுத்து இந்த ரோபோட் ஹேண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோபோட் ஹேண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டோட லீட் ரிசர்ச்சரான பெஞ்சமின் டி அவர்கள் வந்து சொல்கிறார். இந்த ப்ராஜெக்டோட அஃபிஷியல் வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் அதை பாருங்கள். அதாவது நான் சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் இந்த விஷுவலைஸாக நீங்கள் பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் டி என்ன பண்ணுவார், அவரோட கையை வந்து அந்த ரோபோட்டிக் ஹேண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போவார். அந்த ரோபோட்டிக் ஹேண்டில் இருக்க அந்த ஸ்மார்ட் ஃபோம், அதாவது AiFoam அப்படின்றது மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா அவரோட கையை சுற்றி இருக்க அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோபோட் ஹேண்டை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கும். சூப்பரில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல் வந்து ஒரு ரோபோட்டிக் ஹேண்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபீச்சரை இனேபிள் பண்ணுது. என்னன்னா இப்போ நான் போய் அந்த ரோபோட்டிக் ஹேண்டுக்கு கை கொடுத்தேன்னா அந்த ரோபோட்டிக் ஹேண்டுக்குள்ளே இருக்க அந்த ஃபோம் மெட்டீரியல் நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன், அதாவது கை கொடுக்குறது வழியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்றத மட்டும் மெஷர் பண்ணாமல் அது கூட நான் எந்த டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண அப்படின்றதையும் சேர்த்து மெஷர் பண்ணுது. ஸோ இந்த வகையில் வந்து இந்த ரோபோட் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாகவும் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது ஃபியூச்சர்ஸில் வரப்போகிற ரோபோட்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இன்ட்ராக்டிவாக, இன்ட்யூட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட லீட் ரிசர்ச்சரான பெஞ்சமின் டி வந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பெஞ்சமின் டி அவர்கள் என்ன சொன்னார்னா, ரோபோட்ஸுக்கும் உணர்ச்சிகளெல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் அப்படின்றத நாங்கள் காட்டுறதுக்காக இதை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு மனுஷங்களுக்கும் ஃபியூச்சரில் வரப்போகிற அட்வான்ஸான ரோபோட்டிக்ஸுக்கும் நடக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்குப்பா செஞ்சீங்க, இவ்வளோ அட்வான்ஸாக எதுக்கு, இதோட பயன்பாடு என்ன, இதோட செஞ்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இதோட பயன்பாடு வந்து நிறைய ஃபீல்டில் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா, ரொபோட்டிக்ஸ் ஃபீல்டில் ஒரு பயங்கர ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். அது போக ப்ராஸ்தெட்டிக் டிவைஸில் ஒரு பயங்கரமான ஒரு அடுத்த ஸ்டேஜை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸோ இந்த ப்ராஸ்தெட்டிக் டிவைஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, மனுஷங்க சில பேர் சில பயங்கரமான விபத்தில் அவங்க கை காலங்களாம் இழந்தவங்களாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஃபிட் பண்ணுறது தான் அந்த ஃபிட் பண்ணக்கூடிய அந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸை தான் வந்து ப்ராஸ்தெட்டிக் டிவைசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ என்ன தான் பண்ணாலும் வந்து அது ஒரு மிஷின், அவங்க வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக அவங்களோட உண்மையான கையில் வந்து ஒரு பொருளை தொட்டால் எந்த மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்குமோ அந்த ரொபோட்டிக் ஹேண்டில் இருக்காது. கரெக்டாக? பட் ஆனால் பெஞ்சமின் டி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல் வந்து ஒரு யூசேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஸ்தெட்டிக் டிவைஸ் வழியாக அவங்க வந்து ஒரிஜினல் ஹேண்டில் ஒரு பொருளை தொட்டால் என்ன ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங்கை வந்து இந்த ஒரு டிவைஸ்லையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ரொபோட்ஸுக்கெல்லாம் உணர்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோம் மெட்டீரியல்ன்றது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் வந்து குளோபல் ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒரு மேக்னெட்டிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ரொபோட்ஸுக்கெல்லாம் ஃபீலிங்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கினாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி இன்னொரு யூனிவர்சிட்டியில் கூட சாஃப்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ரோபோட்ஸ்க்கெல்லாம் ஃபீலிங்ஸை கொடுக்குற ஒரு முயற்சியில் கிட்டத்தட்ட 96% அக்யூரேட்டாக ஹியூமன்ஸோட டிஃப்ரெண்ட் டச்சை டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரோபோட்டை வந்து டிசைன் பண்ணாங்க. நிறைய பேர் வேலை பாருங்க போல். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸான ரோபோட்ஸ்லாம் எதுக்கு டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலான ஒரு டேட்டா தரேன். அதாவது இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் IFR டேட்டா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டா படி, அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷமும் ரோபோட்ஸ் ஃபேக்ட்ரிஸ்லையும் இண்டஸ்ட்ரிலையும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராக்டிக்கல் யூசேஜில் எத்தனை ரோபோட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. 2020 ரோபோட்டிக்ஸ் ரிப்போர்ட் படி IFR என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ்லாம் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. அதாவது போன வருஷத்தை விட
அதாவது 2019 விட 2020 12% வந்து ரொபோட்ஸோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. இது வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து டிராஸ்டிக்கலான சேஞ்ச் வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. இப்போ 2021 ரிப்போர்ட் எங்கே போகனே தெரில. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக ப்ரெஸ் பீப்புளெலாம் பெஞ்சமின் டீ கிட்ட போய் தலைவரே எப்போ தான் இது ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்க போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியலி இனர்வேட்டட் ஃபோம் தான் வந்து உலகத்திலே தடவை செல்ஃபாக ஈல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொண்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொபோட்டிக் ஹேண்டை வந்து டிடெக்ட் பண்ண வைக்கிற ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்கறதாகவும், அதே சமயத்தில் ஒரு ப்ரெஷரை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, இது வந்து அடுத்த ஒரு ஹாஃப் டெக்கேட், அதாவது அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி முடிகிறாங்க. இவங்களாம் சொல்கிறத பார்த்தா அடுத்த 5-10 வருஷத்துக்குள்ளே என்ன நடக்க போதுனே தெரியலையே. இப்போ உங்களுக்கு தெளிவாக எப்படி வந்து டாக்டர் வசீகரன் மாதிரி பெஞ்சமின் டீ அவர்கள் வந்து ரோபோட்ஸுக்கெல்லாம் உணர்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒரு முதல் அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு டெக்னிக்கலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.